கிருஷ்ணகிரியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சாதி மத பேதமின்றி அனைத்து சமுதாய மக்களும் ஒரே இடத்தில் ஒன்று கூடி பொங்கல் வைத்து மகிழ்ச்சியுடன் விழாவை கொண்டாடினர். அதிமுக கழக மகளிர் அணி மாநில துணை பொதுச் செயலாளர் திருமதி பரிதா நவாப் அவர்களின் ஏற்பாட்டில் கிருஷ்ணகிரி நகர கழகம் சார்பில் இந்த சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலை எதிரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மைதானம் முழுவதும் வண்ணக்கோலமிட்டு கரும்பு தோரணங்கள் கட்டப்பட்டு நடுவில் புது பானையில் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என முழக்கமிட்டு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இந்த விழாவில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவம் உள்ளிட்ட அனைத்து மதத்தினரும் அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொண்டு சமத்துவத்தின் அடையாளமாக ஒன்றிணைந்து பொங்கல் விழாவை கொண்டாடினர். முன்னதாக நிகழ்ச்சி மேடையில் பரதநாட்டியம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனை பார்வையிட்ட பொதுமக்கள் உற்சாகத்துடன் நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர். அதிமுக நகர கழக செயலாளர் கேசவன் மற்றும் அதிமுக நிர்வாகி நவாப் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி அதிமுக கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அசோக்குமார், எம்எல்ஏ, ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ் செல்வம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மேலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோரஞ்சிதம் நாகராஜ், மாவட்டவை தலைவர் காத்தவராயன், அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் மாதையன், முன்னாள் நகரமன்ற தலைவர் தங்கமுத்து, சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் மக்பூல், எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் தென்னரசு, ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சுமதிராஜன், நகர துணைச் செயலாளர் குரு உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், ஒன்றிய கழக செயலாளர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பெண்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய பொதுமக்களுக்கு அதிமுக சார்பில் இலவசமாக புடவைகள், வேஷ்டி, சட்டைகள், முழு கரும்புகள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. சமத்துவம், ஒற்றுமை மற்றும் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த சமத்துவ பொங்கல் விழா பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது.